நீங்க ஒரு எழுத்தாளர்னு கேள்விப்பட்டதுனாலதான் எனக்கு துணைக்கு நீங்க தான் வரணும்னு நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா எரிமலைன்னு உங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். நீங்க சினிமால கமலஹாசன் பாத்துருப்பீங்க. அசப்புல நான் அதே மாதிரி இருப்பேங்க. ஏன் நான் அவரோட கலர் கொஞ்சம் அதிகம். சுண்டி விட்டா ரத்தம் வருங்க. யாருக்கு? சுண்டி விடுறவங்களுக்கா? கண்ணுல லொல்லு ஜாஸ்தி. ஆமா, நீங்க இவ்ளோ அழகா இருந்துட்டு ஏன் எரிமலைன்னு இவ்ளோ ஆக்ரோஷமான பேரை வச்சிருக்கீங்க? நான் பாக்கிறதுக்கு கமல் மாதிரி இருப்பேங்க. ஆனா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து பாடுற ரஜினி. அதான் நம்ம எரிமலை. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா? The same question, the same age. என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்காத இளவயசு பொண்ணுங்களே இல்ல. என்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த பொண்ணு அமையற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்ல. முடிவு பண்ணி ஐயா அது ஒண்ணு இல்லைங்க. நான் வளர்த்த புலி என்ன கிராஸ் பண்ணி அலோ சொல்லிட்டு போகுது. இல்லையே, ஐயோன்னு சொன்ன மாதிரில கேட்டுச்சு. புலி பாஷையில ஐயோன்னா நம்ம பாஷையில அலோன்னு அர்த்தம். நான் காட்டுவாசி யூனிவர்சிட்டில எம்ஏ படிச்சிருக்கேங்க. இப்ப என்னாச்சு? புலி பாஷையில ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். போலாமா? புலி பாஷை பழகிடுச்சு. வாங்க. கல்ஸ் ஆர் குட்டிஃபையிங் ஆல் கல்ஸ். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல துப்பாக்கி எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற மெக்கானிக் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார். இதுல ஸ்ப்ரிங் சரியா இல்ல, ரிப்பேர் பண்ணி கொடுன்னு. அவரு சிரிச்சிட்டு சும்மா விட்டுறாரு சார். இப்ப இந்த துப்பாக்கியால 3 குண்டு வெடிச்சா 2 குண்டு அடியிலேயே தொப்புன்னு விழுந்துருது சார். இத வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் தீவிரவாதிகளை பிடிக்க முடியும்? உன் பேர் என்னையா? கட்டபொம்மன் சார். ஒண்ணுல யாரும் இந்த போஸ்ட் காமிச்சது? சவடன் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இன்ஸ்பெக்டர் டீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே வரதா சார் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்காக தான் இங்க அனுப்பிச்சிருக்காங்க. டீ எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஏதாவது கடையை செட்டப் பண்ணி ஓசிலி வாங்கி கொடுத்துருவாரு. நீ யாரியா? காத்தவராயன், பிரதர் ஆஃப் கட்டபொம்மன். எஸ் சார். ஃபேமிலி இன் தி சர்வீஸ் ஆஃப் தி நேஷன். ஷட் அப். காப்பி அது பச்சத்தனி மாதிரி இருக்கு. யோ யாரே நீ? நான் பாய் சார். ஆரம்பத்திலே போய் சொல்றான் சார். விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு பாய்ங்கறான். இவனை தரோவா செக் பண்ணனும் சார். சார் நான் ரூம் பாய் சார். என் பேர் மெய்யப்ப சார். கையில காப்பி கப்பா வச்சிட்டு என்ன புலம்பிட்டு இருக்க? இந்த ரூம்காரர் காப்பி ஆட்டாரு. இப்ப கொண்டு வந்தா நான் கேட்கலன்னு சொல்றாரு. அதான் யார் கேட்டுப்பான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் கேட்டிருப்பா? லாட்ஜ்ல பாத்தியே அந்த ஆளை மறுபடியும் பார்த்தா உன்னால அடையாளம் கட்ட முடியுமா? சார் அந்த ஆளை கொண்டாந்து நேரடியா நிப்பாட்டுங்க. முடியுமா முடியாதுங்கிறத கரெக்டா சொல்லிடுறேன் சார். தோபார், நீ மாத்திரம் அவனை கண்டுபிடிச்சு எங்களுக்கு தகவல் சொன்ன. எந்த முதலமைச்சர் கிட்ட மொட்டை கடிதாசி போய் வேலை போச்சோ அதே முதலமைச்சர் கையால உனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கி தரேன். 1 லட்சமா? சார் 1 லட்சம் சொல்லிட்டீங்கல்ல, அதை விட்டுருங்க சார். அவன் ஒருத்தன் என்ன, அவனை மாதிரி 100 பேரை நிப்பாட்டுறேன் சார். சார் சரி சரி, இந்தா பைனாகுலர்ஸை வச்சுக்க. தூரத்துல இருந்தாலும் கூட்டத்துல இருந்தாலும் பக்கத்துல இருக்க மாதிரியே தெரியும். இதை வச்சு வாட்ச் பண்ணிட்டே இரு. அவனை பார்த்த உடனே எங்களுக்கு தகவல் கொடு. சரி சார். கட்டபொம்மன். எஸ் சார். மையப்பெண்ணுக்கு வேண்டிய போக்குவரத்து சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணுங்க. போக்குவரத்து ஏற்பாடு பண்ணிடலாம் சார். ஆனா இவங்களுக்கு சாப்பாடு போட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுப்படி ஆகுமா சார்? சார் என்ன பத்தி கண்ட கண்டால ஏதாவது பேசினா நான் கோச்சிட்டு போயிடுவேன் சார். கட்டபொம்மன், இது முக்கியமான விஷயம். பி சீரியஸ். எஸ் சார். சேலையை போத்திட்டு குளிக்கிறாரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கருமம். ஐ விட்னஸ் ஐயா. ஐ விட்னஸ் ஐயா. யோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. பொண்ணுங்களை சைட் அடிக்கிறீங்க, இதான் வேலை பார்க்கற லட்சணமா? அது சரி, பிரியாணியும் தலைகரையும் கேட்டனே ஏற்பாடு பண்ணீங்களா? நான் சுத்த செய்வோம், அவனை கேளுங்க. இது கோவில் ஏரியா, மாம்சம் தொடவே கூடாது. ஐ விட்னஸ் ஐயா. யோ பிரியாணி எங்க கிடைக்கோ அங்க போய் நம்ம தேடுவோம், புரியுதா? சரி. என்ன? நான் லாட்ஜ்ல பார்த்தனே தீவிரவாதி, அவன் கிடைச்சிட்டான். எங்க? அது ஓவரா பத்தியா? அவன் தான். அந்த பச்சை ஓடு ஓடு தண்ணி நைட்ல வச்சுக்குவோம். கைய கட்டுறா. என்ன பேரு? மல்ல, எரிமல்ல. பேர்லயே தீய வச்சிருக்கிறான். நோட் தி பாயிண்ட். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் சுட்டி எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்கேன். சந்தேகமே இல்லை, இவன் தான். உன் ஆயுதத்தெல்லாம் எங்க வச்சிருக்க? எப்பவுமே பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். தம்மா தூண்டா? தம்மா தூண்டு, ஆனா பவர்ஃபுல். இத வச்சு நான் கடவுளுக்கே சவால் விடுவேன். சத்தியமா இவனே தான். ஏண்டா கோவிலுக்கு வெடி வைக்கத்தானே வந்திருக்கிற? வெடி வைக்கிறனா?
பொடி வச்சு பேசாதீங்க, அடிபட்டு போயிடுவீங்க. மல்ல எரி மல்ல ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காம நீதான் அந்த பயங்கரவாதி. மரியாதையா சொல்லிடு, அந்த பாம்புகளை எங்க வச்சிருக்கிற? ஐயோ, பாம்பு பல்லின்னு பயம் இருத்தாதீங்க. நான் பயங்கரவாதி இல்லைங்க, பயந்தவாதி. தீபாவளிக்கு நான் வெங்காய வெடி கூட வெடிச்சது இல்லைங்க. என்னடா நடிக்கிற? தம்பி அண்ணே, இவனை கவுத்து போட்ட டானா மாதிரி குனிய வச்சு கும்பிடு. குனிடா. முதல்ல அடிக்கிற, முன்னாடி வந்து அடியா. நீ ஸ்டாப் இட்னா நாங்க நிறுத்திடுவோமா? ஏய், நிமித்ரா, குனிய வச்சு நிமித்ரா. ஐயா ஐயா என்ன பண்றீங்க? ஐயா, திவ்யா என்னை காப்பாத்து. இந்த எரிமலையே குனிய வச்சுட்டாங்க. இவர் உனக்கு இவர்தான் என் கைடு எரிமலை. எரிமலையா? எங்க பேரை வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என் உண்மையான பேரு ஏழுமலைங்க. ஸ்டைலா எரிமலைன்னு வச்சுக்கிட்டு ஏன் அவனை போட்டு அடிச்சீங்க? இவனை லேசுப்பட்டவன் நினைக்காதீங்க. இவன் தான் அந்த தீவிரவாதின்னு மெய்ய